ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மேஜிக் மிராக்கிள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 3 முடிச்சு போகும்போது தான் எல்லோரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தேன். சூர்யா நம்ம நந்தினி எப்போ லவ் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துருந்தேன். சூப்பராக லவ் சொல்லலான்ற நேரத்தில் நம்ம சூர்யா சார் குடிக்கிறத கொஞ்சம் கூட பிடிக்காத நந்தினி, நீங்கள் மட்டும் தான் குடிப்பீங்களா? நானும் குடிப்பேன், இதுக்கு மேலே நீங்கள் குடிக்கிறத என்னால் பொறுத்துக்க முடியாது அப்படின்னு குடிக்கிறாங்க. இதனால் என்னென்ன விளைவுலாம் ஏற்படுது வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம நந்தினிக்கு சூர்யா சார் குடிக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்காது. நந்தினி எத்தனையோ தடவை சொல்லி நம்ம சூர்யா சார் கொஞ்சம் கூட கேட்கல. ஆனால் இன்றைக்கி நம்ம நந்தினி சொல்லி பார்த்தாங்க, கேட்கவே இல்லை. அதனால் நந்தினி யாருக்கும் தெரியாமல் குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. ஆக்சுவலாக அவங்களால குடிக்க முடியல, மூக்கை பொத்தி தான் குடிக்கிறாங்க. குடிக்கிறது வந்துட்டு அவங்க விருப்பப்பட்ட குடிக்கல. சூர்யா சார் குடிச்சிட்டாங்க, இது நானும் குடிக்கிறேன், இதனால் என்ன விளைவு ஏற்படும் அப்படின்றத உணர்த்துக்கிறதுக்காக தான் குடிக்கிறாங்க. ஆக்சுவலாக சூர்யா சாருக்கு நந்தினி குடித்தது கொஞ்சம் கூட பிடிக்கல. முதல்ல அதை நம்பவே முடியல, நந்தினி குடித்தாங்க அப்படின்னு. ஏன்னா வந்துட்டு இவ்வளோ நாளாக குடிக்காதீங்க வாயால் சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம நந்தினி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது உண்மைதான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கவலைப்பட்டு நந்தினி ரியாக்ஷன்ஸ்லாம் அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா மது உள்ளே போயிட்டோம்னா ரியாக்ஷன்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்குமே, ஒரிஜினல் ரியாக்ஷனே இருக்காது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம நந்தினி அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தையும் போயிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. மது உள்ளே போனதுக்கப்புறம் மாதவி அந்த டீமில் உள்ள எல்லாரையும் போயிட்டு அவங்க மனசில் இவ்வளோ நல்லா என்ன இருக்கோ அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. என் புருஷன் உங்களால் தான் குடிக்க ஆரம்பிச்சாங்க, நீங்கள் மட்டும் நல்லா இருந்தால் என் புருஷன் குடிச்சிருக்க மாட்டாங்க, என் புருஷன் குடித்ததுக்கு நீங்கள் தான் முழுக்க காரணம், உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே இதாக கற்றுக்கிட்டாங்க. இதை கொஞ்சம் கூட பிடிக்காத சூர்யா சார் எதுக்காக சொல்லிக்கிறேன், அவங்க நம்ம கெட்டவங்க தான், அதுக்காக நேரில் போயெல்லாம் சொல்லக்கூடாது, நீ பண்ணது ரொம்பவே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சுந்தரவல்லி வந்து என்ன 2 பேரும் சேர்ந்து ட்ராமா ஒன்று நடத்திட்டு இருக்கீங்களா? இவ்வளோ நாளாக வேலைக்காரி உன்னை நான் ஏதோ கொஞ்சம் நல்லவன் நினச்சேன், ஆனால் நீ ரொம்ப கெட்டவளாக இருக்க. இப்போ என்னென்னா புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து பிடிச்ச மாதிரி ஆக்ட் பண்ணி மனசில் தான் சொல்கிறேன், ஏய் வேலைக்காரி, உங்கள் அப்பா எங்கள் வீட்டு தோட்டத்தில் வேலை பார்த்தேன், அவரோட பிள்ளை, நீ இந்தளவுக்கு பேசுறியா? இந்தளவுக்கு தைரியம் உனக்கு யார் கொடுத்தது? இவன் தானே. இனி நீங்கள் இந்த 2 பேருமே இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, எனக்கு என் ஸ்டேட்டஸ் தான் பிடிக்கும். ஏற்கனவே ஒன்று மாதிரி ஒரு வேலைக்காரி அவன் கல்யாணம் பண்ணிட்டான்னு நான் ரொம்பவே கவலையில் இருந்தேன். இப்போ இதில் நீ வேற பிடிச்சிட்ருக்க, எனக்கு உங்களை கொஞ்சம் கூட பிடிக்கல, நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சுந்தரவல்லி ரொம்பவே பயங்கரமாக சொல்கிறாங்க. இதை நம்ம நந்தினி அவங்க தான் நிதானத்தில் இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் கூட புரியல. ஆனால் சூர்யா சார் வந்துட்டு என்ன நடக்குது, நீங்கள் நிறுத்துங்க, நீங்களே ரொம்ப கெட்டவங்க, நந்தினி சொன்னதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது, நீங்கள் ரொம்ப மோசமானவங்க, நீங்கள் இப்படி இருக்கிறதுனால தான் நந்தினி சொன்னால். அது மட்டும் இல்லாமல் என் ஒய்ஃபை நீங்கள் இந்த மாதிரி வேலைக்காரி அதுன்னு சொல்கிறத என்னால் கொஞ்சம் கூட கொடுத்துக்கவே முடியாது, கண்டிப்பாக நீங்கள் நிறுத்தி தான் ஆகணும், இதுக்கு முன்னே நீங்கள் பேசுனீங்கன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது அப்படின்னு சூர்யா ரொம்பவே டெரராக கோமாக சொல்கிறாங்க. நம்ம சுந்தரவல்லிக்கு வந்து எனக்கு குடித்ததுனால ரொம்பவே கோபமாக இருக்காங்க. இருந்தாலும் இதனால் நம்ம சூர்யா சாருக்கும் சுந்தரவல்லிக்குமே நிறைய பயங்கர சண்டை போடுது. இதனால் நம்ம சுந்தரவல்லி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இனிமேல் யாரும் எங்கள் வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்ற இது சூர்யா சாருக்கு இவங்க வந்து இவ்வளோ சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த சண்டை மிகப்பெரிய சண்டையாகி வீட்டை விட்டு போடுற நிலமை வருதா அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்லேயே மேஜிக் நடக்கணுமா? மறக்காமல் மேஜிக் மிராக்கிளை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். பாய்.